என்னங்க, இப்ப நம்ம போற வழியில விசேஷமான ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. டிவில கூட போட்டாங்க, நான் பார்த்தேங்க. அது போற வழியில இல்ல, 3 கிலோமீட்டர் உள்ள போகணும். உள்ள இருந்தா என்னங்க, 3 கிலோமீட்டர் தானே, பார்த்துட்டு போயிடலாங்க. இனிமே இந்த கோயிலுக்காக தனியா கண்டிப்பா அழைச்சிட்டு வர மாட்டீங்க. இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வர்றான், அதுக்குள்ள இன்னொரு கோயில் அடி. ஒரே நாள்ல 2-3 கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சாமி என்ன சட்டமா போட்டிருக்கு? இல்ல இல்ல, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு அருவி இருக்கா, நம்ம பாலாப்பையில கூப்பிட்டு போனா சந்தோஷப்படுவான்ல. என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளில கூப்பிட்டு வரீங்க. ஆமாங்க, அவனும் மனசு ரொம்ப வருத்தத்துல இருக்கான், சொன்ன சந்தோஷப்படுவான். எல்லாம் சரிதான், நான் கொஞ்சம் வேலை விட்டுட்டு வந்திருக்கேன்டி, போய் பார்க்கணும்ல. பொல்லாத வேலை, மெதுவா போய் பார்த்துக்கலாம். டிரைவர் என்ன, அம்மன் கோயில் ரூட்ல வண்டி விடுங்க. பாலா, ஏயா என்னைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? விசாரியா? சார் 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 என்ன சார்? சிவானி எங்கடா? சார் எனக்கு தெரியாது சார், நானே அவளை தேடிட்டு தான் சார் இருந்தேன். விசாரிக்க போனப்போ தான் நீங்க என்னை அழைச்சிட்டு வந்துட்டீங்க சார். என்னடா கதை சொல்றீங்க? சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். என்னை பத்தி நீங்க அவங்க வீட்டில் வேணா கேட்டு பாருங்க சார். நான் சிவானி எப்படி பார்த்துப்பேன், அவளை எவ்வளவு கவனமா வச்சுப்பேன் அவங்களே சொல்லுவாங்க சார். சார் நானே கொஞ்ச நாளா சிவானியை பார்க்கல சார். அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேள்விப்பட்டு பார்க்க போனப்போவும் அவங்க அம்மா பார்க்கவில்லை சார். இப்போ கூட அவள் காணாமல் போன விஷயம் ஏதாச்சும் தான் சார் தெரிஞ்சுது. ரொம்ப நம்பிக்கையானவ மாதிரி பேசுறிய, அப்புறம் ஏன் அந்த பொண்ணை அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்க்க விடல? சார் அது அவங்களுக்கு பாலா மேல இருக்கிற கோபம். எங்க நான் போய் பார்த்து பாலா மறுபடியும் வந்து தான் பொண்ணு விலகி போயிடுவாங்களோங்கிற பயம் சார். அப்போ ஏற்கனவே பாலாவுக்கும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்கு சார். அது நீங்க நினைக்கிற மாதிரி சிவானி அவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு போற அளவுக்கான பிரச்சனை கிடையாது சார். அது சிவானியோட சின்ன மனநல பிரச்சனை. அது ஹாஸ்பிட்டல்லையோ பாட்டிட்டையோ விசாரிச்சிங்கன்னா அவங்களே என்னன்னு சொல்லுவாங்க சார். சார் நீங்க தேவையில்லாம பாலா மேலையும் எம் மேலையும் சந்தேகப்படுறதை நிப்பாட்டிட்டு சிவானி எங்கன்னு தேடுங்க சார். அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது சார். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நீ சொல்லி தரியா? கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேட்டு சார் சார் சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். நீங்க போய் தேடுங்க, நான் சார் கிட்ட விசாரிக்கிறேன். ஓகே சார். சார் பாலா எங்க? சார் பாலா குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிருக்கான் சார். ஓ, சிவானியும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க அதானே? இல்ல சார், அவனுக்கு சிவானி எங்க இருக்கான்னே தெரியாது சார். அவன் தான் எனக்கு போன் பண்ணி கோயிலுக்கு போற விஷயத்தையே சிவானி கிட்ட சொல்ல சொன்னான் சார். அப்புறம் எப்படி அவன் வீட்டு வாசல்ல சிவானி கடைசியா போட்டிருந்த ஸ்டட் கிடந்தது? அது தெரியல சார். ஆனா சிவானி கண்டிப்பா பாலா கூட போல, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும் சார். சார் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அப்போ நீங்க தான் சிவானி தூக்கி இருக்கீங்க சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் இங்க நடந்த விஷயத்தையெல்லாம் சேர்த்து சொல்றேன் சார். இன்னொன்னு, அவன் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான் சார். அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறோம். உங்ககிட்ட கேட்டா பாலா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும், சிவானியை புடிச்சிடலான்னு எல்லாரும் சொல்றாங்களேயா சார். 2 பேரும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க சார். சின்ன பசங்களா இருந்தாலும் எனக்கு நிறைய கத்து கொடுத்தவங்க சார். நான் அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் சார் நினைப்பேன். ஓவர்
ஓவர் சென்டிமெண்டா இருக்கேடா. ஆமா, உனக்கு இப்படி எல்லாம் பேசவே தெரியாதே. நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே திமிராதானே பேசுவ. சார் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பேசாதீங்க சார். கொஞ்சம் சீரியஸா சிவானி எங்க இருக்கான்னு தேடுங்க சார். நீ பாலா எந்த கோயில்ல இருக்கான் இல்ல கோயில்னு சொல்லிக்கிட்டு எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் உடனே போய் அழைச்சிக்கிட்டு வந்து உன் முன்னாடி நிப்பாட்டி ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி பாத்துருவேன். சொல்லியா? ரொம்ப நாள் ஆச்சியா ஒரு அழுகிற படம் பார்த்து. சார் நீங்க எப்படி கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை ஒரே மாதிரி தானே சார் இருக்கும். அப்படியா? உன்னை கொண்டு போய் செல்லுக்குள்ள நிக்க வச்சு இந்த லத்தில நல்ல எண்ணெய தடவி 2 மணி நேரம் வெளுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீ சொல்ற பொய் உண்மையாகும், உண்மை பொய்யாகும். என்ன ட்ரை பண்ணி பார்த்துலாமா? சார் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாதப்ப நான் என்ன பேசினாலும் தப்பா தான் சார் தெரியும். உன் கூட கான்ஸ்டபிள் பேசுவாரு, நான் உன் போன் கூட பேசிக்கிறேன். உன்னை விட உன் போனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், எங்கடா இருக்க? மாமியார் வீட்டுல விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மாமியார் வீட்டுல விருந்து? சார் யார் சார் பேசுறீங்க? விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீ யாரு? நான் மெக்கானிக் மாணிக்கம் பேசுறேன் சார். என்ன உறவு? சார் அவன் எனக்கு தம்பி வேணும் சார். சொந்த தம்பியா? இல்லைங்க, அவன் கூட பழக்க வழக்கம் தான். ஓஹோ. சார் என்ன கேஸ்ல சார் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? யோ, அரெஸ்ட் எல்லாம் பண்ணலையா? சிவானின்னு ஒரு பொண்ணை காணோம், அதோட விசாரணை தான். ஆனா சீக்கிரமே அவன் பாலா குடும்பம் எங்கன்னு சொல்லனா எஃப்ஐஆர் போட்டுருவேன். சார் பாலா குடும்பம் கோயிலுக்கு போயிருக்காங்க சார். அதை தான் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க எங்க இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீ இவனை கூட்டிட்டு போ. சரிங்க சார்.
காமாட்சி, நீ போய் சாமி கும்பிட்டு வா, நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடும். ஏன்டா எல்லாருமே போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடுவோம்? இல்லைங்க, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வாங்க மச்சான் குளிக்கலாம். குளிச்சு வேற நாள் ஆகுது. பாத்து போங்கப்பா. அம்மா தண்ணி சில்லுன்னு இருக்குப்பா. அப்பா லைட்டா தள்ளி போங்கப்பா. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா விழுதுதாம்மா. என்ன காமாட்சி, தனியா வந்து உட்காந்துட்ட? சாமி கும்பிடலையா? கும்பிட்டு தானே இங்க வந்து உட்காந்துருக்கேன். மனசுக்கு ரொம்ப அமைதியா நிம்மதியா இருக்கு. எந்த சத்தமும் இல்ல. அம்மா, நீயும் ஃபால்ஸுக்கு வந்திருக்கலாம்ல. நீ சந்தோஷமா இருந்தியா? அது போதுண்டா. எப்பவும் உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னா சாமியை கும்பிட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன். சரி சரி, நேரமாச்சு, வேலைக்கு போகணும். நேரமா இது, வாங்க கிளம்பலாம். ஏங்க முகத்தை கடுகடினே வச்சிருப்பீங்களா? இங்க வந்ததே எல்லாத்தையும் மறந்துட்டு மன நிம்மதியோட புது மனுஷனா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்கேயே எல்லாத்தையும் விட்டுருங்க. நிம்மதியா சாமியை கும்பிட்டுட்டு கோயில 3 தடவை சுத்திட்டு வாங்க. கரெக்டா சொன்ன காமாட்சி. இந்த பாருங்க மச்சான், நான் கூட இங்க வந்து மனசுல இருக்க பிரச்சனையா தூக்கி சாமி கிட்ட போட்டுட்டு நிம்மதியா இருக்க போறேன். சாமி கூட போறேன், வரீங்களா? ஏய், அட்டன் பண்ண வேண்டியதானே? ஏதோ ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்க போகுது. ஹலோ ஹலோ, நான் மெக்கானிக் மாணிக்கம் பேசுறேம்மா. பாலா இருக்கானே? இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. பாலா, மாணிக்கண்ணன் பேசணுங்கிறாருடா. மாணிக்கண்ணன். ஏ பாலா, நீ உடனே கிளம்பிங்க வாடா. என்னாச்சுண்ணே?
உடனே எல்லாரும் அழைச்சிட்டு கிளம்பி வரேன். இதானே அவ காணாம போனப்போ போட்டிருந்த தோடு? நீங்க சொன்ன அடையாளத்துல இருந்தது. ஆமா சார். இது பாலா வீட்டு வாசல்ல கிடந்தது. அநேகமா கடைசியா அந்த பொண்ணு அங்கதான் போயிருக்கு. அப்போ அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை யாரும் கடத்தல, பிடிக்காம தான் தெளிவா முடிவு பண்ணி போயிருக்கா. நீங்க அழுகிறத நிறுத்திட்டு உங்க மனசை தேத்திக்கங்க. உங்க பொண்ணை யாரும் கடத்தல, அதுவே இப்ப நல்ல விஷயம்தான். அவளாதான் எங்கேயோ போயிருக்கா, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அவளா ஒண்ணு போல சார், அந்த குடும்பம் தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், யாரும் நம்பல. இப்ப நான் சொன்னது உண்மையாயிடுச்சு இல்ல? அப்படி கூட்டிட்டு போயிருந்தா நல்லதுதானம்மா. உங்க பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாம திரும்ப கிடைச்சிரும். அவங்களை எப்படி நாளைக்குள்ள கண்டுபிடிச்சிரும். நீங்க அவங்க கூட பாப்பா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. யோ, போலீஸ்கார மாதிரியா பேசுற? ஏதோ சாமியார் மாதிரி அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்க. சார், அந்த ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை அடிக்கிற அடியில அவங்க தானா வெளியில வருவாங்க. சார், பாலாவை தேடி சிவானி கண்டிப்பா போயிருப்பா. ஆனா அவங்க இல்லன்னு உடனே வேற எங்கேயோ போயிருக்கா. அவங்க கூட கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம பாலா சிவானி மேல அக்கறை உள்ளவன். அவளுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அப்படியே சிவானி சொல்லாம அவங்க கூட போயிருந்தாலும் பாலா நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருப்பான். இது என் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது சார். அவங்க மேல சந்தேகப்படுறதை விட்டுட்டு நீங்களாவது பிள்ளைய வேற எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க சார். அம்மா, உங்களுக்கு தான் ஒண்ணு புரியல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. நம்ம பொண்ணு பிரிஞ்சிருக்கிறது கூட உங்களுக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவங்க இங்க வந்தா என் பொண்ணு எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க அவங்கள விசாரிங்க ப்ளீஸ். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. மேடம், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு கேஸ்ன்னு வந்துட்டா எல்லாரையும் கண்டிப்பா விசாரிப்போம். நீங்க கவலைப்படாம இருங்க. பிரசாத் சார், அந்த சதீஷை வெளியில விட சொல்லிட்டேன். அவனை வச்சு அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக நான் அவனை அப்படியே விட்டுற போறதில்ல. அவனையும் ஒருத்தரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் தப்புன்னு தோணுச்சுன்னா உள்ள தூக்கி வச்சிடலாம். நீங்க வேற எந்த பக்கமும் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். பாலாவையும் அந்த குடும்பத்தையும் விசாரிச்சாலே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். வினோ, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. சார், நீங்க எல்லாரையும் விசாரிங்க. ஆனா என் பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். கண்டிப்பா சார், சீக்கிரமே உங்க பொண்ணு கிடைச்சிருவா. நான் உங்களை விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன். அப்புறம் இந்த ஆட்டோக்காரன் சிவானிக்கு தான் ஆட்டோ ஓட்டுறானா? ஆமா சார். எதுக்கு கேக்குறீங்க? இல்லம்மா, அவங்கிட்ட விசாரிக்கிறப்போ அவன் தான் சொன்னான். அதனாலதான் சார் கேட்கிறார். கடத்தலுக்கு அந்த ஆட்டோக்காரனும் உதவி பண்ணிருக்கலாம்ல. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாதுமா. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் அவன் இல்ல சார். ரொம்ப நல்ல பையன். எங்க கிட்ட இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணதில்ல. ஏய், சொல்லுடா. ஆமா சார், நாங்க தான் சார் செஞ்சோம். எப்படா பண்ணீங்க? நேத்து நைட்டு 10 மணிக்கு செஞ்சோம் சார். கடை உடைச்சிங்களா? ஆமா சார். எத்தனை பேரா போனீங்க? குப்புசாமி, குமார்னு மொத்தம் 4 பேர் போனோம் சார். இப்போ அவனுங்க எங்க இருக்கானுங்க? எங்களுக்கு தெரியாது சார். ஏய், என்ன போய் சொல்றீங்களா? ஓல உரிச்சிருவோம் உங்களை. ராஸ்கல். யோ, அந்த பக்கம் கூட்டி போய் விசாரிங்க. சரிங்க, போடா. போடானா வரைக்கிறியா? சரி.